ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளின் செய்தி எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24. எரேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24. இது பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம், பலமுறை கேட்டிருக்கலாம். இந்த நாளிலே ஒரு தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் அருவருக்கிற ஒரு 6 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். தேவன் அருவருக்கிற, தேவன் எதிர்பார்க்கிற. முதலாவதாக எரேமியா 9:23 அந்த வார்த்தை சொல்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்த வார்த்தை, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். இன்றைக்கு பலவிதமான ஞானங்கள் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான ஞானம், இன்னொன்று ஆவிக்குரிய ஞானம். இதைத்தான் பவுலடியார் சொல்லுகிறார், லௌகிக ஞானம் என்று சொல்லுகிறார். இந்த அநேகருக்கு உலக பிரகாரமான ஞானம் நிறைய இருக்குது. அதுதான் இன்னைக்கு நிறைய பேரை தவறான பாதையில் அல்லாவிட்டால் அடுத்தவர்களை ஏமாற்றுகிற ஒரு காரியம். அதாவது அவள் பேசும்போது தெரியாது. 55ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், அவருடைய வாய் வெண்ணையை போல் இருக்குமா, ஆனாலும் அவர்கள் அவனுக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். எனவேதான் இதை கடந்து வந்தவர் தான் தாவீது. இந்த வசனம் சொல்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்து. ஞானம் நல்லது, அதாவது 2 விதமான ஞானங்கள். ஒன்று இந்த உலக பிரகாரம ஞானம், பேய் கடுத்த ஞானங்கள். இன்னொன்று பரலோக ஞானம். ஞானம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே இட் கம் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து. கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானம். ஆனால் இன்றைக்கு அந்த ஞானம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. வேதம் சொல்கிறது, அதாவது டோன்ட் க்ளோரி இன் விஸ்டம். ஒருவேளை அன்பானவர்களே, நீங்கள் மற்றவிட திறமைசாலியா இருக்கலாம், மற்றவிட அறிவாளியா இருக்கலாம், மற்றவிட வாழ்க்கையின் பல நிலைகளிலே நீங்கள் அனுபவங்கள் உள்ளவர்களா இருக்கலாம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை டோன்ட் க்ளோரி இன் விஸ்டம். அப்படியானால் அன்பானவர்களே, தேவ ஞானத்தை தருவதன் நோக்கமே அந்த வார்த்தையிலே எழுதப்பட்டது. ஞானமாய் நடக்க, புத்தியாய் நடக்க, விவேகமாய் நடக்க, நீதியாய் நடக்க, தேவனுக்கு பிரியமாய் நடக்க, தேவனை மையமாய் கொண்டு நடக்க. எனவேதான் அந்த ஞானம். தேவம் சொல்கிறது, அவரே ஞானம், அவரே நீதி, அவரே மீட்பு. இன்றைக்கு அந்த தேவ ஞானம் தவறாய் பயன்படுத்தப்படுகிறது. ஊழியங்கள்ல கூட பாருங்களேன், இன்றைக்கு இந்த செழிப்பின் உபதேசம், இந்த கிருபையின் உபதேசங்கள், இப்படிப்பட்ட பல உபதேசங்களை பார்க்கிறோம். இந்த ஐபட் கிரேஸ் என்று சொல்லுகிற வார்த்தைகள், இது எல்லாமே உலக ஞானத்தினாலே. அவர்களுக்கு ஒரு வசனம் தெரியும், அந்த வசனத்தை மையமாய் கொண்டு அதற்கு ஒரு பின்னணியை உண்டு பண்ணி அதை பேசுகிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு இந்த செழிப்பின் உபதேசங்கள் கூட, நீ வளருவாய், வாழ்வாய், செழிப்பாய். நிறைய பேர் ஊடகத்துல சாவே இல்லை, உனக்கு மரணமே இல்லை, நீ கரங்களை வைத்தால் மரித்தோர் எழுந்திருப்ப. சத்தியம் உண்மை, ஆனால் அது உலக பிரகாரமான ஞானம், ஏதோ ஒன்றை படித்து பேசுகிற ஞானம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது ஞானி. அப்படியானால் அந்த ஞானி என்ற அந்த நிலைக்கு உங்களை என்னை உருவாக்குகிறவர் கர்த்தர். எதுவும் சொல்வது, உலகத்துல பைத்தியம் உள்ளவைகளை, இழிவானவைகளை, அற்பமானவர்களை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஒன்றுமில்லாத ஒருவருக்கு ஏதோ ஒன்றை கொடுக்கிறார். திறமை இல்லாதவனுக்கு திறமைகளை கொடுக்கிறார். படிப்பு இல்லாதவனுக்கு தேவன் அந்த ஞானத்தை தருகிறார். எத்தனையோ ஊழியர்களை பார்க்கிறேன், அவளுக்கு இறையர் கல்லூரி படிப்பு இல்லை, பட்ட படிப்பு இல்லை, ஆனால் அவருடைய வார்த்தையிலே ஞானம் விளங்கும், அவருடைய வார்த்தையிலே போதகங்கள் விளங்கும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன். அங்கே 3 முறை அந்த வார்த்தை தேவன் பயன்படுத்துகிறார், டோன்ட் க்ளோரி விஸ்டம். உலகம் பாராட்டலாம், ஆனால் நீங்களே உங்களை மெச்சிக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு அனைவருடைய செய்தியில பாருங்கள், கிறிஸ்து மையமாய் இல்லை. அவர்கள் அவருடைய அறிவு, திறமை, சாமர்த்தியம். இதை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அன்றைக்கு எருசலேமின் குடிகள் தங்கள் தேசத்தை விட்டு வெளியேறினார்கள், அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவர்கள் கல்தேயர்கள் விளங்கிட்டார்கள், சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். அவளுக்கு வாசஸ்தலங்கள் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. ஆனால் அது மாத்திரமல்ல, தீங்கு அவள் மேல் வந்தது. அப்படிப்பட்ட நிலைகளிலே
தேவன் அவர்களை உயர்த்தினார். நீங்கள் திருமலை அந்த வசனத்தை எரேமியா 9 வாசித்து பாருங்கள். ஆனாலும் எவ்வளவு ஞானம் இருந்தாலும் இந்த தாழ்மை தேவை. இன்றைக்கு அநேகருக்கு அடிக்கடி நான் என்னுடைய செய்திகளை சொல்லியிருக்கிறேன், என் கிருபை எனக்கு பெருமை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. திரும்ப சொல்லுகிறேன், கிருபை பெருமையை தருமானால் அந்த கிருபை எனக்கு தேவையில்லை. இன்றைக்கு அந்த பெருமை என்ற வார்த்தை பல பெருமைகள், pride of race, ஜாதியை பற்றிய பெருமை. இரண்டாவது pride of grace, கிருபை இருக்கிற ஒரு பெருமை. இரண்டாவது pride of face, தன்னுடைய தோற்றத்தை குறித்த பெருமை. எல்லாருக்கும் அது உண்டு. இனப்பெருமை, ஜாதி பெருமை, படிப்பு பெருமை, ஏதோ ஒரு பெருமை. தேவன் சொல்லுகிறார், அவன் அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் என்பதுதான் சங்கீதக்காரன் சொன்னான். சில இடங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை. இன்றைக்கு பாருங்கள், திருச்சபைகளை கூட தேவனை மேன்மை பாராட்ட வேண்டிய தங்கள் உடைகளை அவர்கள் அதை அணிந்து வருவதை 4 பேர் பார்க்கணும். இல்லை, திரும்ப சொல்லுகிறேன், நீங்களும் நான் ஒரு காலத்துல அன்பானவர்களே அடிமைத்தனத்தில் இருந்தோம். இந்த ஜனங்கள், எருசலேமின் குடிகள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அதனால்தான் அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிக்கிறது. அந்த எரேமியா ஆரம்பிக்கிறார். அதாவது எரேமியா 9:2, வனாந்திரத்துல வழி தப்பி போனவர்கள், வனாந்திரத்தில் இருந்தவர்கள். அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா இருக்கிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, என்னுடைய ஜனமாகிய குமாரத்தை கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் அழுகை. யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணீர், அழுகை, போராட்டம். அடுத்த வார்த்தை 9:2 வனாந்திரமான வாழ்க்கை. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, நம்மை சுற்றி இருக்கிற துரோகம் செய்கிற மக்கள். 3ஆம் வசனம் பொய், பொல்லாப்பு. இப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்தார். 9:6 சொல்லுகிறது கபடம். இப்படிப்பட்ட பொல்லாத மக்கள் மத்தியில 9:8 கூட சொல்லுது அவன் நாவு கூர்மையாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைகளிலே கர்த்தர் வாக்கு சொல்லுகிறது, உன்னை யாரும் விசாரிக்காத சூழ்நிலையிலே நான் உன்னை விசாரித்தேன். அவர் தருகிற முதல் வார்த்தை, I have given the wisdom, உனக்கு ஞானம் தந்தேன். அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள், ஞானம் தந்தேன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன்னுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அதாவது அடுத்த வார்த்தை, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டான். மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆரம்பத்தில் சொன்னேன், அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஏழ்மையில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், இல்லாமையில் இருந்தோம், ஒன்றுமில்லா வெறுமை நிலையில், உழவரற்று போகையில் ஒன்றுமில்லாமல் இருந்தோம். கிரியனை குறித்து வேறும் சொல்கிறது, அவன் ஒரு பலவீனமான மனிதன். அதாவது அவருடைய வீடுகளை கட்டினார்கள், சத்துருக்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் விதைக்கிறார்கள், சத்துருக்கள் அறுக்கிறார்கள். அவன் ஒரு விவசாயி, இஸ் a farmer. அவனுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது, நியாயாதிபதிகள் வெட்டுக்கிளைகளைப் போல அவர் தேசத்தை கெடுக்க வந்தார்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து சொன்னார், அவன் யார் என்றால் கிதியோன். அவன் ஒரு விவசாயி என்று கவனிக்க வேண்டும். அவன் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, அவன் யுத்த வீரன், இஸ் a farmer. அவனே சொல்லுகிறான், என் வீட்டாரில் நான் மிகவும் சிறியவன். அதாவது அங்கே விதைத்து, அங்கே அறுவடை செய்து, அங்கே சாப்பிட்டு, அங்கே சாக விரும்புகிற ஒரு மனிதன். அவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பராக்கிரமசாலி ஆக்குவேன். நன்றை கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மைட்டி. அநேகருடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத ஒருவரை தேவன் இதோ ஒன்றை மாற்றுகிறார். ஆனால் திருமறை சொல்லுகிறது, நீ உன் பராக்கிரமத்தை குறித்து, இன்னைக்கு அதுதானே அவருடைய பெருமை, அவருடைய மேன்மை, அவருடைய ராஜ்யம் இல்லை என்பார்களே. எனவேதான் பார்வோன் குமாரத்தின் மகள் அந்த மோசே தாயிடத்துல சொன்னார், என்னை குறித்து பேசு, இந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு போய் எனக்கென்று வளர்த்திரு. அந்த எனக்கென்று வளர்த்திரு என்ற வார்த்தையில் ஸ்பீக் அபவுட் மீ, என் ராஜ்யம், என் மேன்மை. இன்னைக்கு செய்திகளில் கூட பாருங்களேன், அநேக செய்திகளில அவருடைய காரியங்கள், அனுபவங்கள் நல்லதுதான், ஆனால் தேவனை மேன்மை பாராட்டுவோம். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ரதங்களை குறித்து அல்ல, குதிரைகளை குறித்து அல்ல மேன்மை பாராட்டுகிறோம். பவுலுடையான் சொல்லும் போது, நானும்
சிலுவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலருக்கு ஒரு பெருமை, இந்த ஊர்ல பிறந்தேன், இந்த ஜாதியில பிறந்தேன், இங்கே படித்தேன், அங்கே வளர்ந்தேன், அதெல்லாம் வேண்டாம். அன்பானவர்களே, கிறிஸ்து தான் நம்முடைய பெருமை, அவர்தான் நம்முடைய பிளஸ் பாயிண்ட். அது சொல்லப்பட்ட வார்த்தை ஆங்கிலத்துல டோன்ட் க்ளோரி இன் யுவர் மைட். திரும்ப சொல்கிறேன், ஒன்றுமில்லாத நிலையில் பலவீனமான மனிதர்கள் நம்ம எல்லாருமே. ஆனால் பலவீனமான நம்மை தேவன் பராக்கிரமசாலி ஆக்கினார், கிதியோனை ஆக்கினார். நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகிற வேத புஸ்தகத்துல தாவீது ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கிற ஒருவன். ஆடுகளை மேய்க்கிற ஒருவனை தேவன் பராக்கிரமசாலி ஆக்கினார். வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல அவன் காலமே தொடங்கி மாலை நேரம் வரைக்கும் அவன் சத்துருக்களை முறியடித்தான். அப்படியானால் அந்த பராக்கிரம் எங்கிருந்து வந்தது? நான் அந்த பராக்கிரம் சொல்லும் போது இந்த பலன் மாத்திரமல்ல, ஏதோ ஒன்று சாதிக்கும் தன்மை, ஏதோ ஒன்று சாதித்திருக்கிறோம். அந்த சாதிப்பதற்கு அவர் தான் கிருபை கொடுக்கிறார். அவருடைய சொல்லுகிறார், என்னால் ஆகும் என்று யோசிப்பதற்கு நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல. அன்பானவர்களே, என்றைக்கு இந்த சிந்தனை வருகிறதோ அன்றைக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த 2வது வார்த்தை சொல்லுகிறது, பராக்கிரமசாலி தன் பராக்கிரமம். அப்படியானால் என்னை பராக்கிரமசாலி ஆக்கினவர் கர்த்தர். 24ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் பராக்கிரமசாலி, யுத்தத்தில் வல்லவர். அப்படியானால் அவரை போல உங்களை என்னை மாற்ற விரும்புகிறார். நான் சொல்லுவேன், அந்த பராக்கிரமம் சண்டை போடுவதற்கு அல்ல, அதாவது பலன். இன்றைக்கு பாருங்கள், வாழ்க்கையில பல நேரங்களில் எத்தனையோ நாம் தப்பி பிழைக்க முடியாத காரியங்கள். நீங்கள் நானும் பலன் உள்ளவர்கள் அல்ல. சரீரத்துல பலன், ஆவியில பலன், பலவீனம். சரீரத்துல பலவீனம், ஆவியில பலவீனம், ஆத்துமாவில பலவீனம், நம்முடைய எண்ணங்களில பலவீனம். பல நேரங்களில we are strip away, அதாவது நாம் தடுமாறுகிறோம், நாம் கீழே விழுந்து போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களிலும் அவருடைய பலன். எனவேதான் சொன்னார், உங்களுடைய பலவீனத்திலே என் பலன். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் க்ளோரி இன் யுவர் மைண்ட். ஒருவேளை உனக்கு பலன் இருக்கலாம். நீங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க மனித பலன், அரசியல்வாதிகளின் பலன், இப்படி பலருக்கு பண பலன். நீங்க அதை வச்சுதான் ஜனங்க மிரட்டுறாங்க. எத்தனையோ பேர் அரசியல்வாதிகள், கடந்த வாரத்துல கூட ஒரு அரசியல்வாதி போன் பண்ணி ஏதோ ஒரு மிரட்டல். அன்பானவர்களே, அதை திரும்ப சொல்லுகிறேன், அந்த பலம் எல்லாம் ஒரு நாள் போயிடும். இந்த வசனம் சொன்னது போல, ஒரு மனிதனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். கர்த்தர் கிதியோனுக்கு சொன்ன வார்த்தை, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. அவர் யார் என்றால் வெட்டுக்கிளிகளை போல. நிறைய வாசித்து பாருங்கள், மீதியானர், பெர்சியர், எபூசியர், அதாவது கெர்காசியர், இப்படி பலதரப்பட்ட மக்கள் அவனோடு கூட போராடினார்கள். ஆனால் திருமறை சொல்லுகிறது, நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பாய். அப்படியானால் தேவன் தரும் பலன், தேவன் தரும் வல்லமை, தேவன் தரும் அபிஷேகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, டோன்ட் க்ளோரி இன் யுவர் மைண்ட். 3வது ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், டோன்ட் க்ளோரி இன் யுவர் ரிச்சஸ். தமிழகத்துல அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நீங்க அதுதான் இன்னைக்கு நீ மேன்மை பாராட்டப்படுகிறது. தங்கள் வீடு, தங்கள் வாகனங்கள், தங்களுடைய அந்த பொருட்கள், இது பெரிய மேன்மை. அதை சொல்லுவாங்க, இது யூஎஸ்ல வாங்கினேன், இதை யூகேல வாங்கினேன், இதை துபாயில வாங்கினேன். இல்லை, சபைக்கு வருவது உங்கள் உடைகளை மேன்மை பாராட்ட அல்ல, உங்களுடைய தோற்றங்களை மேன்மை பாராட்ட அல்ல, அவரைத்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அது வரும்போது கர்த்தரின் மேன்மை பாராட்டப்படவில்லை. அந்த வாசம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டும். The riches come from God. ஐஸ்வர்யமும் கனமும் உமாவே தான் வருகிறது. இன்னைக்கு மக்களுக்கு புரியல. கொஞ்சம் புகழ், கொஞ்சம் பணம். இந்த ஊழியத்துல பல ஆண்டுகள் பயணிக்கிறேன். ஆரம்பத்துல அந்த எளிமை, ஆரம்பத்துல ஒரு தாழ்மை, ஆரம்பத்துல ஒரு தேவனுக்கு கீழ்ப்படிதான். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வயது, அதாவது கொஞ்சம் வசதிகள் பெருக பெருக, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். திரும்ப ஐஸ்வர்யவான் இந்த பூமியிலே அவன் மேன்மை பாராட்டினான், ஆனால் நித்தியத்தில் அவன் வேதனைப்பட்டான். ஐஸ்வர்யம் நல்லது, ஆனால் அந்த ஐஸ்வர்யம் கிறிஸ்துவுக்காய் பயன்படட்டும் என்பதுதான் பவுலடியார் சொல்லுகிறார். அன்பானவர்களே, எங்களுடைய ஐஸ்வர்யம் கிறிஸ்துவுக்காக. அதே வசனம் சொல்லுகிறது, அவர்தான் நம்மை ஐஸ்வர்யங்களாய் மாற்றினார். தேவனோ தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே
நம்மை ஐஸ்வர்யாய் மாற்றினார். ஏழ்மையா இருந்தோம், வறுமையில் இருந்தோம், ஒன்றுமில்லாமல். இங்கு சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை, நீங்கள் உங்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யம் நிலையானதல்ல, கர்த்தரை நிலையானவர். டோன்ட் க்ளோரி இன் யுவர் ரிச்சஸ். இன்னைக்கு உங்கள் ஐஸ்வர்யத்துல மேன்மை பாராட்ட வேண்டாம். அதாவது செல்வம் என்ற வார்த்தையின் பொருளே செல்வம். ஒருவேளை இன்றைக்கு அதாவது நீங்கள் வசதியா இருக்கலாம், நல்ல வசதி நல்லது, கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துங்க. நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். இந்த பூமியிலே எதுவுமே நிலையானதல்ல அவரை தவிர. அவர் ஒருவரே நிலையானவர். எனவே ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, அதாவது ஃபால்ஸ் க்ளோரி, தவறான மகிமை. இது தெரியுமா? ஞானம், இரண்டாவது பராக்கிரமம், மூன்றாவது ஐஸ்வர்யம். இதெல்லாமே அதாவது ஒரு போலியான மகிமை. மாறும், எல்லாமே மாறும், சூழ்நிலைகள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமைகள் மாறும். அடுத்து இன்னொரு உண்மையான மகிமையை ஆவியானவர் சொல்கிறார். இந்த உண்மையான மகிமை அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 24. கிருபையும் நியாயமும் நீதியும் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான். அப்படியானால் எதிலே மேன்மை பாராட்டுங்கள்? கிருபை, நீதி, நியாயம். இன்றைக்கு எல்லாரும் சொல்ற வார்த்தை, நியாயமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இல்லைங்க. உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாய் பேசப்படும். நீதியாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நானும் பார்க்கிறேன், அநேக பசுத்தவான் வாழ்க்கையை பார்க்கிறேன், இப்ப கூட பார்க்கிறேன். people are living very upright. ரொம்ப துக்கப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க, ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பதே பிள்ளையே, glory understanding the Lord. அவரை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் யார்? நான் படித்த வசனத்திலே இவர்தான் தேவன். கிருபை தருகிறவர், நியாயம் செய்கிறவர், நீதி செய்கிறவர். அந்த வார்த்தை இருக்கிறது. கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர். இதை விட வேற என்ன வேண்டும்? பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்? கிருபை செய்கிறார், நீதியை செய்கிறார், நியாயத்தை செய்கிறார். ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்டிங், அதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தான் செய்கிற கர்த்தர், செய்கிறார். அவர் செயல்படும் தேவன். அதை தேவன் கொடுத்த சத்தியத்தை மேன்மை பாராட்டுங்கள், கிருபை மேன்மை பாராட்டுங்கள், நீதியை மேன்மை பாராட்டுங்கள், அவர் நியாயத்தை மேன்மை பாராட்டுங்கள். அநேக சொல்ற வார்த்தை அது வாழ்க்கைக்கு பயன்படுமா? நிச்சயம் பயன்படும். இன்னைக்கும் பயன்படும், மறுமைக்கும் பயன்படும். மேலே சொன்ன 3 காரியங்கள் இதெல்லாம் பூமியில தான் பயன்படும். பராக்கிரமம், ஐஸ்வர்யம், உலக ஞானம், இதெல்லாம் இங்கே காசு சம்பாதிக்க பயன்படும், அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கு பயன்படும். ஆனால் இது நித்தியத்திற்கும் பயன்படும். நான் சொல்ல வந்த குறிப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ். தேவனுடைய அவர் தருகிற ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் தருகிறார். ஆரம்பத்தில் சொன்னது போல நீதியை, நியாயத்தை, கிருபைகளை. அடுத்து தேவன் எதிர்பார்க்கிற ட்ரூ க்ளோரி, உண்மையான மகிமை என்னவென்றால் அடுத்த வார்த்தை, அதுல சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து. கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து. அந்த வார்த்தையை நான் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன். க்ளோரி நோயிங் கிரைஸ்ட். தமிழ்ல படிக்க கேளுங்கள். நான் கர்த்தர் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். திரும்ப சொல்லுகிறேன், நான் கர்த்தர் என்பதை அறிந்து. நிறைய பேருக்கு ஆண்டவர், அதாவது அவர் பணம் கொடுக்கும் ஒரு வங்கி, சுகமாக்கு ஒரு மருத்துவர், சந்தோஷம் கொடுக்கிற ஒரு சிரிப்பு நடிகர் அப்படி நினைக்கிறாங்க. இல்ல, அவர் கர்த்தர், வாழ்வு தருகிறவர், நிம்மதி தருகிறவர், அமைதி தருகிறவர், நித்தியத்திற்கு உன்னை நேர நடத்துகிறவர். கர்த்தர் நான் என்று நான் கர்த்தர் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறார். நீ திருச்சபைக்கு போகிற அநேகருக்கு அந்த அறிவு இல்லை. அவர் கர்த்தர், வல்லமையின் தேவன், பராக்கிரமத்தின் தேவன், பல யுத்தங்களை பார்த்து பார்த்து பழகினவர். இன்னைக்கு அந்த வார்த்தை ஒருவரை படிப்பதற்கு எளிமையா இருக்கலாம். அவருடைய ஆயச் சொல்லுகிறேன், அதாவது glory in knowing Christ. அவர் அறிகிற வாய்ப்பு எனக்கு தந்தீரே.
அந்த சந்தர்ப்பத்தை தந்தீரே. அதனால்தான் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை குறித்தல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். வேறு ஒன்றை குறித்து glory in knowing Christ. அதை குறித்து ஒரு மகிழ்ச்சி இருக்குதான். ஒரு தேவனுடைய பிள்ளையாய், ஒரு கர்த்தருடைய ஊழியனாய், ஒரு கிறிஸ்தவ தாய் தகப்பன், ஒரு கிறிஸ்தவ கணவன், ஒரு கிறிஸ்தவ மனைவி. நான் சொன்ன பாரம்பரிய கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு மனைவி, ஜெபிக்கிற ஒரு மனைவி, ஜெபிக்கிற ஒரு தாய், ஜெபிக்கிற ஒரு பெற்றோர். இதல்லவா பாக்கியம். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நான் என்று என்னை மேன்மை பாராட்டுகிறார். நீங்க எல்லாரும் சொல்ல வார்த்தை, என்னங்க பெரிய ஆண்டவர், என்ன பெரிய சபை, என்ன பெரிய பாஸ்டர் இல்லை. திரும்ப மூன்றாம் முறை சொல்லுகிறேன், கர்த்தர் நான். இல்லாமையில், பெருமையில், கண்ணீரில், பள்ளத்தாக்கில், ஏமாற்றத்தில், வாழ்க்கையின் பல போராட்டங்களில் நான் என்று என்னை அறிந்து மட்டுமல்ல, அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை 2 வார்த்தை, ஒன்று நோயிங், இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிந்து கொள்ளும் வாழ்க்கை. நிறைய பேர் புரிந்து கொள்ளும் வாழ்க்கை இல்லை. குடும்பங்களும் கூட புரிந்து கொள்ளாத கணவன், புரிந்து கொள்ளாத மனைவி, ஏதோ வண்டி ஓடுது, சாக வரைக்கும் இப்படிதான், ஒரு புரிதலே இல்லை. திருச்சபையில கூட ஜனங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தார். அந்த புரிதல் இருக்கிற மக்கள் கொஞ்சம்தான். எனவே பிள்ளையாய் மாற்றினார், எனவே ஊழியனாய் மாற்றினார். உன்னதமான தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரிய ஊழியத்திற்கு தந்தார். அந்த புரிந்து கொள்ளுதான், நான் யார், ஐ எம் ஸ்பெஷல், மற்றவர்களை விட நான் வித்தியாசமானவன். என் பேச்சு, என் நடை, என் உடை எல்லாமே அந்த புரிந்து கொள்ளல் இல்லை. அந்த புரிதல் இல்லாதனாலதான் வாழ்க்கையில தடுமாறுகிறோம், தவறு செய்கிறோம். எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன். நோ, யூ ஆர் ஸ்பெஷல். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேல்யூஸ். உங்களுடைய மதிப்பை, உங்களுடைய மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நான் சொன்னேன், நோயிங் கிரைஸ்ட். தமிழ் அந்த வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது. அதை மீண்டும் பாராட்டுங்க. திரும்ப சொல்லுகிறேன், அவர் அறிய அறிவு எனக்கு தந்தாரே, அவர் நேசிக்க நேசத்தை தந்தாரே, அவர் ஆராதிக்கிற வாழ்க்கையை தந்தாரே, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஊழியம் செய்கிற பாக்கியத்தை எனக்கு தந்தாரே. எத்தனை பெரிய மேன்மை! மேன்மை பாராட்டுங்கள். தேவனே, எங்கேயோ வாழ்ந்தேன், எப்படியோ வாழ்ந்தேன், குருடனாய் வாழ்ந்தேன், அசுத்தத்திற்கும் அநியாயத்திற்கும் நான் அதுக்கு அடிமையா இருந்தேன். கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தோம். உன்னதமான வாழ்க்கை, அர்த்தமற்ற வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, இன்னைக்கு குறிக்கோள் உள்ள ஒரு வாழ்க்கை, தவறான வாழ்க்கை, இன்னைக்கு சரியான வாழ்க்கை, எங்கு போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலைமை. ஆனால் இன்றைக்கு சரியான தெளிவு. ஐ நோ வேர் ஐ எம் கோயிங். நிறைய பேரை பார்த்து கேட்பாங்க, சத்தம் எங்க போவீங்கன்னு. அது அங்க போய் பார்த்துக்கலாம். ஆனா இன்றைக்கு தெரியும், ஐ நோ வேர் ஐ எம் கோயிங். இங்க இல்லேன் ஐயா, அங்க உள்ளேன் ஐயா. இங்கே தார் ரோடு, அங்க தங்க ரோடு. இங்க ஆப்சன்ட், அங்க பிரசன்ட். யோசித்து பாருங்கள், அங்கே துன்மார்க்கையின் தொந்தரவு இல்லை. ஓயாத கீதம், ஓயாத பாடல். ஐ நோ த பிளேஸ் வேர் ஐ எம் கோயிங் டு. நான் எங்கு போகிறேன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த பிரயாணம் பண்ண கேட்டு எங்க போறீங்க? பாண்டியன்ல போறவங்க எங்க போவாங்க? மதுரைக்கு போவாங்க, திருச்சிக்கு போவாங்க. திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல போறவங்க திருநெல்வேலி போவாங்க, நடுவில் கோவில்பட்டி கேட்போம். என்ன வேதை கோயிங். இன்னைக்கு நிறைய பேருக்கு அங்க புரியல. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, நீ கிறிஸ்தவனா இருக்கலாம். டு யூ நோ வேர் யூ ஆர் கோயிங்? நீ எங்கே போகிறாய்? உன் வாழ்க்கை இங்கே, எங்கே முடியும், எங்கே உன் பாதை? யோசித்து பார்த்தீங்களா? நிறைய பேருக்கு அது புரியவில்லை. ஏதோ வாழ்க்கை ஓடுது. எனவேதான் யோபு சொன்னான், நான் அறிந்திருக்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அறிந்து ஐ நோ. அந்த ஐ நோ என்பது மிகப்பெரிய ஒரு அறிவு. ஐ நோ. நிறைய பேருக்கு அது தெரியல. they don't know. பட் இங்கே சொல்லப்பட்டது ஐ நோ, நான் அறிந்திருக்கிறேன். யாரை அறிந்திருக்கிறேன்? உனக்கான சொல்றேன். when you know the Lord, you know the people. when you know the people, you know yourself. 3 காரணங்கள் சொல்லுகிறேன். தேவனை அறிவது, உன்னை அறிவது, உன்னை சுற்றி இருக்கிற மக்களை அறிவது. இங்க எதுவுமே அதிகாரத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, 4ஆம் வசனம் 3 கூட பொய்யை பிரயோகிக்கிற மனிதர்கள், அடுத்து பொல்லாப்பு செய்கிறவர்கள், அடுத்து 4ஆம் வசனம் சிநேகிதன் தான் ஆனால் மோசம் போக்குகிறவர்கள்,
சகோதரர்கள் தான் நம்பிக்கை துரோகம் பண்றவங்க. அதுல சொல்லப்படுது, ஒவ்வொருவரும் சுமைக்கு அடுத்தவனை தமக்கு அடுத்தவனை ஈக்கிறார்கள். 9, பொய்யை பேசி தங்கள் நாவை பழக்குகிறார்கள், அக்கிரம் செய்ய உழைக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தான் நான் வாழணும். பட் when you know the Lord, you know yourself. உங்களுடைய இயலாமை தெரியும். நிறைய பேருக்கு அவங்களுடைய இயலாமை தெரியும். நான் பண்ணுவேன், நான் செய்வேன், இருப்பேன். ஒரு ஆணவ பேச்சு சபைக்கு வருது, மக்கள் கூட்ட ஆணவ பேச்சு. ஒரு ஊழியக்காரர் சொல்லும் போது ஆணவம், அகங்காரம், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். வாலிப பசங்க எஸ்பெஷலி அவங்களுடைய தலையை விரிச்சு அலங்கோலமான தோற்றம், அவங்களுக்கு உலக பிரகாரமான அந்த அலங்காரம், கடுக்கம், என்ன வளையம், இதெல்லாம் அதாவது ஒரு அகங்காரம். ஏன் தெரியுமா? they don't know the Lord. கர்த்தரை தெரியும். இந்த ஆண்டு பிரியும் தானா? இந்த உடை அலங்காரம், என் சிகை அலங்காரம், என் தோற்றம், இப்படிலாம் கடுக்கன் போட்டு வருமே, சபைக்கு வளையம் போட்டுட்டு வருமே. எது தொழில் பண்ணுங்க, அது வேற, இது வேற. காரணம் தெரியுமா? அவர் கர்த்தர் என்பதை அறியவில்லை, வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தை சொல்லுகிறேன். அதாவது அந்த உணர்வை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நீ சபை கொண்டு வந்தீரே, இந்த வேதம் சுமக்க எனக்கு பலன் தந்தீரே, இந்த வேதத்தை கரத்தில் ஏந்த பலன் தந்தீரே, உண்மை ஆராதிக்க பலன், உண்மை துதிக்க பலன், உங்களுடைய திருச்சபைக்கு போகிற ஒரு வாய்ப்பு. வேதம் சொல்வது, அதை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். அடுத்த வார்த்தை 3 சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை glory in knowing God's attributes. அது தமிழ் அந்த வார்த்தை இல்லை. இல்ல, இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். தமிழ் அந்த வார்த்தை இல்ல. knowing God's attributes தமிழை கூட வாசிக்கிறேன். கர்த்தர் நான், அவருடைய வெறும் அது வார்த்தை அல்ல, அவருடைய சுபாவங்கள், அவருடைய மேன்மைகள். knowing God's attributes, அவருடைய தன்மைகள். நீ மனுஷனுடைய தன்மை அறிஞ்சு என்ன பண்றது? நல்லவன் நினைச்சுதான் பழகணும். ஆனா அடுத்த வேலையை கேட்டவனா மாறிடுறாங்க. நண்பன் ஆனால் துரோகியா மாறுகிறார். யோசித்து பாருங்கள். ஆலயத்துக்கு ஒன்னதான் போறோம், அவர்தான் வில்லனா மாறுறார். 55ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லுகிறார், அந்த என்னுடைய பாரங்களுக்கு என்ன காரணம்? 55ஆம் சங்கீதத்துல அந்த பாரத்துக்கு என்ன காரணம் என்பதை அவர் சொல்லுகிறார். அது எழுதப்பட்டிருக்கிறது. இன்பமான ஆலோசனை 55, 14, 13. சமமான மனிதன், வழிகாட்டி, தோழன் 55, 14. ஒருமித்திருந்தவன், என் கூட கிளாஸ்மேட், ரூம்மேட், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா தூங்கணும், ஒன்னா ட்ரெஸ் பண்ணோம், யூனிஃபார்ம் மாதிரி. அடுத்து இன்பமான ஆலோசனை பண்ணினவன், அவன்தான் எனக்கு எல்லாமே. அடுத்து தேவாலயத்துக்கும் போனோம். எவ்வளவு துரோகம் இல்லை? தேவாலயத்துக்கு போனவர்கள், ஒருமித்தவர்கள், இன்பமான ஆலோசனை பண்ணவர்கள், சமமான மனுஷன், வழிகாட்டி, ஈக்குவல். நான் என்ன சாப்பிடணும் அதே மாதிரி அவருக்கு சாப்பாடு, நான் எங்க தங்கணும் அதே மாதிரி அவருக்கு உறைவிடும். இப்படி எல்லாம் பண்ணவர்கள் தான் நமக்கு துரோகிகளாய் மாறுகிறார்கள். எனவே சொல்லுகிறது அது அடுத்த வார்த்தை 16. அவர்கள்தான் 55, 16. திரள் கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். திரள் கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். யார் அவர்கள்? சமமான மனிதர்கள். 55, 11. வழிகாட்டி, தோழன், ஒருமித்திருந்தவர்கள், இன்பமான ஆலோசனை பண்ணினவர்கள், தேவாலயத்துக்கு வந்தவர்கள். ஆனால் அவரோ, அந்த வார்த்தை சங்கீதம் 55, 16. அவர் 18. அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். knowing the attributes of God. என்னை கேட்டுக்கொண்டு அன்புடைய பிள்ளையே, அதாவது avoid false glory, தவறான மகிமையை தவிர்த்து விடுங்கள். உண்மையான மகிமையை தேடி போங்கள். தவறான மகிமையை தவிர்த்து விடுங்கள். avoid and attain, 2 வார்த்தை. avoid, தவிர்த்து விடுங்கள். 2வது, ஒன்றை தேடி போங்கள்.
அப்படி தேடி போகும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனம் தேவன் உங்களையும் உங்கள் சந்ததியும் உயர்த்துவார். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களையும் எந்த நிலைகளிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை உருவாக்குவார். அதில் சொல்லப்பட்ட அந்த 10ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க நெகட்டிவா போட்டிருக்குது, நெகட்டிவ்ல. ஆனால் 10:6 உங்களை ஒப்பானவர்களாய் பெரியவர்களாய் வல்லவர்களாய் மாற்றுவார். 10:6 அவருக்கு ஒப்பானவர்களாய், 2வது பெரியவர்களாய், 3வது வல்லமையில் பெரியவர்களை மாற்றுவார். அது மட்டுமல்ல, ஜனங்கள் உங்களை பார்த்து பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். ஒன்று, அவாய்ட் ஃபால்ஸ் க்ளோரி. 2வது, அட்டைன் ட்ரூ க்ளோரி. புரிந்து கொள்ளுங்கள், ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுவது தேவனை, சுவிசேஷத்தை, ஊழியத்தை, ஆலயத்தை, சத்தியத்தை, கிருபைகளை, தேவ நீதிகளை மேன்மை பாராட்டுகிறது. அதை யாரும் மேன்மை பாராட்டுறதே இல்லை. பணம் தான் சொல்லுவாங்க, பணம் கேட்டா சத்தியம் சொல்றாங்க, அதுதான் வாழ்க்கை. 2வது, நோயிங் கிரைஸ்ட், இன்னும் அறிந்து கொள்ளுங்கள், அதை அறிந்து கொண்டீர்கள், அதை மேன்மை பாராட்டுங்கள். 3வது, the attributes of God. தமிழில் அந்த வார்த்தை இல்லை. அவர் இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்க, இவைகளின் மேல், நீதியின் மேல், சமாதானத்தின் மேல், சத்தியத்தின் மேல் தேவன் உங்களை நடத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டிய, மேன்மை பாராட்டக்கூடாத சில காரியங்களோடு பேசினேன். உண்மையே மேன்மை பாராட்ட, நீதியை, உடைய நியாயங்களை, உடைய சத்தியத்தை, உடைய ஆலயத்தை, உடைய ஊழியத்தை மேன்மை பாராட்ட உதவி செய்யும். அறிவு ஆண்டவரே, பலன், பணம் இவைகள் அல்ல, உண்மையே எந்த மேன்மை சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. உண்மையே மேன்மை பாராட்ட எங்களை சகாயம் பண்ணும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் உள்ள பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, அவரையே மேன்மை பாராட்டுங்க, ஆலயத்தை மேன்மை பாராட்டுங்க, தேவனை மேன்மை பாராட்டுங்க, உங்க ஊழியரை மேன்மை பாராட்டுங்க, தந்த கிருபைகளை மேன்மை பாராட்டுங்க, அவர் தந்த இந்த வேதத்தை மேன்மை பாராட்டுங்க. நீங்கள் மேன்மை பாராட்டப்படுவீர்கள். இந்த செய்திகளை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தால் இந்த செய்திகளை உங்கள் நண்பருக்கும் அனுப்பி, அவர்களும் உங்களுடைய தவறான பாதையில போய் கொண்டிருந்தால் இதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி தாருங்கள். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.